கரூர் விவகாரம் பொறுத்த வரைக்கும் சிபிஐக்கு வேணும்னு சொன்னது டிவிகேலேருந்து தான் அதிகமாகும். இப்போவே கூட டெல்லிக்கு இவர் போகிறாரு, சிபிஐ விசாரணைக்காக போகிறாருன்னா அவ்வளோதான், என்டிஏவோட பேசிட்டாங்க, நாளைக்கு தேர்தல் அறிவிச்சிருவாங்கன்னு பேசக்கூடிய அறிவாளிகள்லாம் நம்ம நாட்டில் இருக்காங்க. விஜய் டெல்லிக்கு போகிறதுனால எந்த மாற்றம் வரப்போகிறதில்ல. செந்தில் பாலாஜி விஷயத்தில் என்னை மட்டும் டார்கெட் பண்ணியிருக்காங்கன்னா என்ன கூடவே அன்பில் பொய்யாமொழியும் கூட்டிகிட்டு போகணும்னு சொல்கிறாரான்னு எனக்கு தெரியல. அவர் தான் பாவம் பயங்கரமாக நடித்தார். அது ஆஸ்காருக்கு அனுப்புகிற மாதிரி சிபிஐ முடிவு பண்ணிடுச்சு. அவர் ஆக்டிங்கை வந்து டாக்குமெண்ட்ரியாக ரெடி பண்ணி ஆஸ்காருக்கு அனுப்ப போகுது. குழந்தைகள் கிட்ட இருந்து என்ன ரீல்ஸ் வந்து என்ன விஷயத்த வந்து முதல்வர் கற்றுக்கிட்டாரு, இவங்களை கூப்பிட்டு பாராட்டுறதுக்கு, இந்த விஷயத்த பெருசுப்படுத்துறதுக்கு என்ன இருக்குன்னு கேட்டிருக்காரு. ஒரு பார்ட்டியை வச்சுக்கிட்டு போன தேர்தலில் ரீல் பண்ணாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த பார்ட்டி அதிமுகவுக்கும் நடிச்சிருச்சு, திமுகவுக்கும் நடிச்சிருச்சு, மாட்டிக்கிச்சு. தாவேகா மட்டும் கூட்டணின்னு ஒரு முடிவு எடுத்ததுன்னா கண்டிப்பாக அது ஒரு பெரிய மாறுதலை ஏற்படுத்தும். அது நாத்தாக்காவோட கூட்டணின்னு வைத்தாலும் சரி, அல்லது அதிமுகவோட கூட்டணின்னு வைத்தாலும் சரி, கண்டிப்பாக பெரிய மாற்றம். தேர்தலே நடத்த வேண்டாம் அப்படிங்கிற அளவுக்கு நிம்மதியாக முடிஞ்சு போயிடும். ஸ்டாலினை ஏகவசனத்தில் பேசியிருக்கிறார்கள், எப்படியெல்லாமோ திட்டியிருக்கிறார்கள். ஆனால் எச் ராஜா அவர்களை முதல்வர் சென்று பார்த்தார். எவ்வளவு கருணை உள்ளம் அப்படின்னா எனக்கு ஜீசஸ் கிரைஸ்டுக்கு அப்புறம் ஸ்ட்ரைட்டாக ஸ்டாலின் கிட்ட வந்துட்ட மாதிரி தோணுச்சு. ஸோ இந்த மாதிரியான ஒரு அரசியல் பண்ற அளவுக்கு இறங்கி வந்துட்டாங்க. அவரை போய் ரஜினியை மிரட்டி பணிய வைத்தார்கள்னு சொன்னா ரஜினி ரசிகர்கள் கோவப்படுவாங்களா மாட்டாங்களா? தேவையில்லாம தாவேகாவுக்கு ஓட்டு வேட்டாகுமா ஆகாதா? இது கூடவா தெரியல அந்த லாட்டரி நண்பருக்கு? அவர் வந்து பதவியிலிருந்து நீக்கியிருக்காங்க, மாணவர் அணி பொதுச் செயலாளர்லேருந்து. இதை அடுத்தடுத்து வந்து இன்னும் பல குற்றச்சாட்டுகள் வந்து எல்லா தலைவர்கள் மேலேயும் வரும் அப்படிங்கிற மாதிரியான செய்திகள்லாம் பரவிட்டு இருக்கு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? குற்றச்சாட்டு எவ்வளோ வேணாலும் வரட்டும். நான் ராஜீவ் காந்தியை சில விவாதங்களில் சந்திச்சிருக்கேன். இந்த குற்றச்சாட்டுக்கும் நான் சந்தித்த அந்த ராஜீவ் காந்திக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அவங்க எவ்வளோ அழகாக சொல்கிறாங்க பாருங்க. மமதா கவர்னரை பார்த்து சொல்கிறாங்க, ஸ்டாலின் ஐயா கிட்ட விளையாடின மாதிரிலாம் எங்கிட்ட விளையாட முடியாது, எங்கள் அரசியலே வேற. பாரதிதாசனுக்கு கிடைத்திருக்க வேண்டும், அவர் இறந்து விட்டார். அப்போ இவர் சாகாமல் இருக்கிறது தான் பெரிய விஷயம். எனக்கு இதை கொடுத்திருக்கிறார்கள். ஞானபீட விருதுங்கிறது எவ்வளோ பெரிய விருது, எத்தனை பெரிய அளவில் அதுக்கு வந்து மரியாதை இருக்குது. இவருடைய எழுத்துக்களை நான் படித்திருக்கிறேன். தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று நமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் துக்ளக் வாசகர், அரசியல் விமர்சகர் ரவி டிடிஎஸ் அவர்கள் நம்முடன் இருந்திருக்கிறார். சார் வணக்கம். சார் வணக்கம். கரூர் விவகாரம், இந்த வழக்கு வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். எந்த நிலையில் வந்து இன்னைக்கு சிபிஐ வந்து விஜய் அவர்களை வந்து விசாரிக்க போகிறாங்க. 17ஆம் தேதி செந்தில் பாலாஜி அவர்கள் யாருக்குமே வந்து சம்மன் அனுப்பலை, எனக்கு மட்டும்தான் அனுப்பிச்சிருக்காங்க, இருந்தாலும் நான் ஒத்துழைக்கிறேன், அவங்க என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு நான் ஒத்துழைக்கிறேன், நான் பணத்துக்காக நான் அரசியலுக்கு வரல அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தையும் வெளியிட்டிருக்கிறாரு. விஜய் அவர்களை எந்த மாதிரியான விசாரணை அவருடைய இதில் வந்து போகும்? சிபிஐ விசாரணை செந்தில் பாலாஜிக்கு முதல் முறையாக இன்னைக்கு போகிறாரு. இது எப்படி வந்து விசாரணை நடக்கும்? விஜயோடைய விசாரணைங்கிறது உண்மையில் விசாரணையாகவே இருக்காது. ஏன்னா அவர் வந்து டெல்லிக்கு பதிலாக மெட்ராஸ்க்கு மாற்றி கொடுங்க அப்படிங்கிற அடிப்படையில் தான் கேட்குறாரு. ரெண்டாவது வந்து இந்த மாதிரி தேர்தல் இருக்குது, அந்த டைமில் வந்து ஹெல்ப் பண்ணுங்கள், நான் வந்து வந்துட்டுருக்க முடியாதுங்கிறாரு. சொல்லப்போனால் கரூர் விவகாரம் பொறுத்த வரைக்கும் சிபிஐக்கு வேணும்னு சொன்னது டிவிகேலேருந்து தான் அதிகமாகும். அதனால் அவங்களுக்கு அதில் ஒன்றும் பெரிய இது இருக்காது. இப்போவே கூட டெல்லிக்கு இவர் போகிறாரு, சிபிஐ விசாரணைக்காக போகிறாருன்னா அவ்வளோதான், என்டிஏவோட பேசிட்டாங்க, நாளைக்கு தேர்தல் அறிவிச்சிருவாங்கன்னு பேசக்கூடிய அறிவாளிகள்லாம் நம்ம நாட்டில் இருக்காங்க. கமலஹாசனுக்கு ஈக்குவல் ஃபைட் கொடுக்குற மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. டிவிகேவை மிரட்டி கொண்டு வர முடியும் அப்படின்னு நினைக்கிறது முட்டாள்தனத்தினுடைய உச்சகட்டம். மிரட்டி எப்படி கொண்டு வர்றது? ஓகே, விஜய் சொன்னால் யாருக்கு வேணாலும் ஓட்டு போட போகிறாங்க. அப்படி பார்த்தா ஜெயலலிதா அம்மா 98 வாஜ்பாய் ஐயா விஷயத்தில் வந்து வந்தபோது 96 பாதாளத்துக்கு தள்ளப்பட்டாங்க. வெறும் புடவை, பட்டு புடவை, செருப்பு கணக்கு காட்டி 64 கோடிக்கு அதிகமாக அப்படின்னு சொல்லியெல்லாம் பண்ணபோது 98 பவுன்ஸ் பண்ணுறாங்க, பெருசாக வர்றாங்க. நம்ம பிரகஸ்பதி சுப்பிரமணிய சாமி வந்து அதை கெடுத்து தொலைச்சார். 99 திரும்ப வந்து ஆட்சியை கலைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து வாழ்க்கையிலே முதல் முறையாக மாறனை மீறி டெல்லிக்கு போகக்கூடிய ஒரு அழைப்பு வந்து திமுகவுக்கு வந்து 14 வருடம் அவங்க வந்து அங்கே இருந்தாங்க. ஸோ மிரட்டி எப்படி கொண்டு வர முடியும்? திமுக உள்ளே வந்தது மிரட்டல்னால இல்லை,
சுப்பிரமணிய சாமி ஐயா பண்ண தப்புனால ஆட்சியை கலைக்க வேண்டிய சூழ்நிலை ஜெயலலிதாவுக்கு வந்து அதனால இவங்க உள்ளே வந்தாங்க. என்ன சொல்லுவாங்க, இந்த வீட்டிலலாம் இந்த வெளியில் வந்து எலி மண்ணை தள்ளி டிச்சை கிளாச் பண்ணி விட்டுரும், அதுக்கப்புறம் எலி உள்ளே வர்றதுக்கு பார்க்கும், வீடையே நாஸ்தி பண்ணும், இந்த மாதிரியான வேலைகள். பட் நாம் எப்படி மிரட்டி வாங்க முடியும்? விஜய்க்கு வந்து காங்கிரஸ் இன்னைக்கு அவரை ஏற்றுக்கல. ஏன்னா திமுக தவேகா பக்கம் யாரும் போயிடக்கூடாதுங்கிறதுல உறுதியாக இருந்தாங்க. அப்படி இருக்கும் பொழுது அவங்க வந்து காங்கிரஸுக்கு வரலன்னா அப்புறம் எனக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் வேணும்னு நினைக்கிறதுல என்ன தப்பு? அப்படியே அவங்க செயலாளர்கள், மாவட்ட செயலாளர்கள்லாம் 90% மேலே கூட்டணிக்கு போயிடுறது நல்லது தானா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது எதுக்காக அப்படிங்கிறதெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். விஜய் டெல்லிக்கு போகிறதுனால எந்த மாற்றம் வரப்போகிறதில்ல. செந்தில் பாலாஜி விஷயத்தில் என்னை மட்டும் டார்கெட் பண்ணியிருக்காங்கன்னா என்ன கூடவே அன்பில் பொய்யாமொழியும் கூட்டிகிட்டு போகணும்னு சொல்கிறாரான்னு எனக்கு தெரியல. அவர் தான் பாவம் பயங்கரமாக நடித்தார். அது ஆஸ்காருக்கு அனுப்புகிற மாதிரி சிபிஐ முடிவு பண்ணிடுச்சு. அவர் ஆக்டிங்கை வந்து டாக்குமெண்ட்ரியாக ரெடி பண்ணி ஆஸ்காருக்கு அனுப்ப போகுது. இவர்கிட்ட கேட்குறதுக்கு எதுவுமே இல்லை. ஏன்னா ஆஃப்டர் ஆல் ஆம்புலன்ஸ் சரசரதான் வருது. உடனே வந்து தண்ணி பாட்டிலெல்லாம் செந்தில் பாலாஜின்னு பேரில், இது நல்ல தண்ணி, அதிலெல்லாம் செந்தில் பாலாஜின்னு பேர் போட்டு வருது. இவர் போய் பதில் சொல்ல போகிறார். என்ன நடந்தது, திடீர்னு ஏன் போனேன், ராத்திரியோட ராத்திரியாக சிஎம் வர்ற அளவுக்கு நீங்கள் என்ன திட்டமிட்டீங்க, உடனே துபாயிலிருந்து ஒருத்தர் வந்துட்டு போனார், அவர் ஏன் வந்தார், இப்படி பல கேள்விகளை கேட்க போகிறாங்க. பட் கரூர் விஷயத்தில் சிபிஐ சொல்ல போகிறது என்ன புதுசாக? 41 குடும்பம் எதையும் சொல்லலை விஜய்க்கு எதிராக. சிபிஐ என்னத்தை மாற்றி சொல்லிட போகுது? அதுக்கு எதுக்கு விஜய் பயப்படணும்? அதுக்கு எதுக்கு அவர் போய் பாவம் அவருக்கு இருக்கக்கூடிய 4-5 கொள்கைகளுக்கு எதிரியாக பிஜேபி இருக்கிறதுனால அவர் போய் சேரணுங்கிறது எனக்கு புரியல. ஆனால் அதிமுக பிஜேபி தவேகா கூட்டணிங்கிறது வந்து ஏதோ ஒரு விதத்தில் நல்லதை தான் செய்யும். இது மட்டும் சொல்ல முடியும். கரூர் விவகாரத்தில் வந்து மக்கள்கிட்ட இருந்து ஒரு கேள்வி எழும்பியிருக்கு. என்னன்னா, கரூர் விவகாரத்தில் ஒரே நாளில் போஸ்ட்மார்ட்டம் முடிச்சு எல்லா ரிப்போர்ட்லாம் வந்துருச்சு. ஆனால் இந்த விளாத்திக்குளம் வழக்கில் மட்டும் இன்னும் கைதிகளையும் யார் குற்றவாளிங்கிறதே இன்னும் கைது செய்யலை. போலீஸும் எனது தமிழக அரசும் மெத்தனமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. இது என்ன காரணம்? அண்ணாமலை அவர்களும் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. விளாத்திக்குளத்தில் நடந்தது திமுகவுடைய ஆட்சியில் நடக்கிற பல கேவலங்களில் ஒரு மோசமான ஒரு விஷயம். அது ஒரு காவல்துறைக்கு நேரடியாக சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். இவங்க ஒரு 10-14 வயது சிறுமிக்காக கபில் சிபிலை கூட்டிகிட்டு வந்து 45 லட்சம் 50 லட்சம் செலவு பண்ணி வழக்கு நடத்தி அது சிபிஐக்கு போகக்கூடாதுன்னு முயற்சி எடுக்கிற அளவுக்கு ஒரு வெறித்தனமாக தமிழக அரசு செயல்பட்ட ஒரு விஷயம். ஆனால் கரூர் விஷயத்தில் என்ன ஆச்சு அப்படின்னா, செந்தில் பாலாஜிக்கு திடீர்னு ஒரு தீப்பொறி வர, இன்றைக்கி எப்படியும் ஒரு 100 சாவு இருக்கும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வர்ற, மடமடன்னு எல்லாத்தையுமே அவசர கோலத்தில் தப்பு பண்ணிட்டாங்க. அவ்வளோ தப்பு பண்ணுறவங்க இல்லை திமுக தப்பு பண்ணிச்சுன்னா கரெக்டாக தப்பு பண்ணும். ஆனால் இவ்வளோ கேவலமாக தப்பு பண்ணுற அளவுக்கு அது வந்திருக்க வேண்டிய அவசியம். ஸோ அதுவும் இதுவும் கேஸ் டிஃப்ரெண்ட் என்னை பொறுத்த வரைக்கும். அது எதிர்பாராமல் நடந்த விபத்தை விஜய்க்கு எதிராக திருப்ப முடியும்னு நினச்சி ஊற்றி மூடின விஷயம். இது எதிர்பார்த்து தான் நடந்துக்கிட்டு இருக்கு. எங்கே போனாலும் இதான் காவல் ஒன்றும் வேணாங்க. ஒரு பெண்ணை ஒரு ஆண் மானபகப்படுத்துறான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வருது, கொண்டு போய் விடுற போலீஸ்காரர் தப்பு பண்ணுறாரு. இதை விட கேவலம் எங்கெங்க வரும்? போதை இல்லாமல் எப்படி வரும்? நான் பலமுறை சொல்லியிருக்கேன், டிஆர் பாலு சரக்கை யார் குடித்தாலும் அவன் என்ன வேணாலும் பண்ணுவான், இன்னது தான் பண்ணுவான்னு நீங்கள் கிரகிக்கவே முடியாது. அவனை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலெல்லாம் வச்சு செக் பண்ணலாம் முடியாது. அவ்வளோ மோசமான ஒரு சரக்கு. அதுதான் தமிழ்நாட்டுக்கு எடுத்துக்கிட்டு இருக்கு. அதில் தான் இந்த தொல்லைகள் எல்லாம் வந்துட்டு இருக்கு என்னை பொறுத்த வரைக்கும். இன்னைக்கு அந்த 2 அழகான குழந்தைகள் அந்த ரீல்ஸ் போடுறத முதல்வர் அவர்கள் கூப்பிட்டு அழகாக பாராட்டி கல்வியை மட்டும் விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அறிவுரை கூறி அனுப்பிச்சிருக்காரு. அண்ணாமலை அவர்கள் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு, 8000க்கு மேலே கொலைகள் நடந்திருக்கு இந்த 5 வருஷத்தில், பாலியல் வன்கொடுமைகள் நடந்திருக்கு, கொள்ளை நடந்திருக்கு. இதையெல்லாம் பற்றி கவலைப்படாமல் அடுத்த நாள் என்ன ரீல்ஸ் போடுறதுங்கிறத மட்டும் முதல்வர் இந்த குழந்தைகள் கிட்ட இருந்து என்ன ரீல்ஸ் என்ன விஷயத்த முதல்வர் கற்றுக்கிட்டாரு, இவங்களை கூப்பிட்டு பாராட்டுறதுக்கு இந்த விஷயத்த பெருசுப்படுத்துறதுக்கு என்ன இருக்குன்னு கேட்டிருக்காரு. ஒரு பாட்டியை வச்சுக்கிட்டு போன தேர்தலில் ரீல் பண்ணாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த பாட்டி அதிமுகவுக்கும் நடிச்சிருச்சு, திமுகவுக்கும் நடிச்சிருச்சு, மாட்டிக்கிச்சு. அண்ணாமலை ஐயா சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், என்சிஆர்பி ரிப்போர்ட்டையே நீங்கள் தப்பாக காட்டுறீங்க, இதுதான் ரிப்போர்ட்டு, இப்படி தான் இருந்திருக்கு, இதில் உங்களுக்கு சந்தோஷமானு கேட்குறாரு. இவர் ஆனால் என்ன பண்ணுறாரு, தன்னை ராஜேந்திர சோழன் ராஜராஜ சோழன் காட்டிக்கணுங்கிறதுக்காக இன்னும் தமிழ்நாடே ஸ்டாலினால் மட்டும்தான் எந்திரிக்குது, பல் தேய்க்குது, குளிக்குதுங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனுக்குள்ளே கொண்டு வந்து நடக்கக்கூடிய அத்தனை அநியாயங்களையும், இப்போ இலவசம் அப்படிங்கிறது இப்போ இந்த 5000 ரூபா கொடுத்தது, நாளைக்கு மின்சார கட்டண உயர்வு வந்ததுன்னா பழி யார் மேலே போகும்?
மின்சார கட்டணம் உயர்வு வரப்போகுது, அது தேர்தலில் பாதிக்க போகுது, இந்த வச்சுக்க கோடை 2000 அப்படின்னு கொடுத்தா 55 லட்சம் குடும்பங்களுக்கு நீங்கள் என்ன கொடுத்தாலும் நான் சந்தோஷப்படுவேன். ஏன்னா அவங்க எல்லாம் 2.5 லட்சத்துக்கு கம்மியான வருமானத்தில் இருக்கிறவங்க, ஒரு நாளைக்கு தலா 300 ரூபாய்க்கு கீழே சம்பாதிக்கிறவங்க. அவங்களுக்கு நீங்கள் 3 மாடி கட்டடம் கட்டி கொடுங்க, 2 மாடி வாடகை கூட்டுட்டு நீ இருந்துக்கன்னு சொல்லுங்கள், தப்பே கிடையாது. ஆனால் இப்படி 5000 2000ன்னு கொடுத்துட்டு அதை ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டா மோடி போய் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடத்தி பாகிஸ்தானை சாவடிச்சுட்டு வந்தபோது அந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கை இவங்க வெறும் பேங்க் மூலமாக கொடுத்ததே ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்குன்னு நினைக்கிற அளவுக்கு கேவலமான ஒரு பொசிஷனுக்கு வந்திருக்காங்க. இப்படி இவர் தொடர்ந்து விளம்பரம் வர்றதுனால என்ன மாற்றம் வந்துடும் நினைக்கிறாரு? பொய்களை சொல்லிக்கொண்டே இருந்தால் அது உண்மையாயிடும் அப்படிங்கிற மாதிரியார் ஒரு எண்ணம் வந்துருமான்னு கேட்டால், பெண்களுடைய வாக்கு திமுகவிலிருந்து பெரிய அளவில் விஜய் பக்கம் போக போகுதுங்கிறது நிதர்சனமான உண்மை. ஆண்கள் அதிமுகவுடைய பெண்கள் வாக்குங்கிறது ரொம்ப வருடமாக இருந்தது. ஜெயலலிதா அம்மாவால் இன்னும் அது அதிகமாச்சு. நடுவில் இந்த 1000 ரூபாய் மேட்டரில் கொஞ்சம் செதஞ்சது, இப்போ அதுவும் புஸ்வானம் ஆயிடுச்சு. ஸோ திமுக எதை நிலைநாட்டுவதற்காக இதை பண்ணுது? அலையிறீங்க, போகிற வரவங்களெல்லாம் கூட்டணிக்கு வச்சுக்கிறீங்க. அந்த 22 கட்சி என்னன்னு சொல்லுங்கன்னு நாஞ்சில் சம்பத் கேட்குறாரு. சொல்லுங்க, நான் ஒன்று பண்ணுறேங்கிறாரு. அவர் அதை விட கேவலங்கள்லாம் பண்ணவர், அதனால அவர் பண்ணிட்டு போயிடுவார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாம தான் திரையை மூடிக்கணும். ஆனால் கேள்வி என்னன்னா, இந்த மாதிரியான தவறுகள் நடக்குது இன்னும் எடுத்து சொல்லியும் இவருக்கு ஏன் போய் சேர மாட்டேங்குது இன்னும் புரியலை. 3 நாளைக்கு முன்னாடி எல்லா பத்திரிகையிலையும் விளையாட்டுத்துறை சம்பந்தமாக ஒரு விளம்பரம் வந்தது. தயவு செஞ்சு தாமரை டிவியிலிருந்து ஒரு போட்டி அறிவிங்க ஐயா, இந்த விளம்பரத்தின் மூலமாக என்ன சொல்கிறாங்க. கமலஹாசன் ரேஞ்சில் இருந்தது. இன்னைக்கு போட்டிருக்காங்க எல்லா பத்திரிகையிலையும். எத்தனை குடமுழுக்கு நடத்தினோம்? குடமுழுக்கு நீங்கள் நடத்தலை, குடமுழுக்கு அந்தந்த கோவிலில் இருக்கின்றவர்கள் நடத்தி கொள்ளுகிறார்கள், நீங்கள் ஒப்புதல் கொடுக்குறீங்க, அவ்வளோதான். இப்போ ஒரு செக் போஸ்ட் இன்ஸ்பெக்டர் உட்காந்துக்கிட்டு எத்தனை லாரியை நான் அமிச்சேன் தெரியுமா அப்படின்னா, நீயா லாரியை உருவாக்கி அமிச்ச? உன் வேலை கதவை திறக்கிறதும் அனுப்பி வைக்கிறதும் தான். அதுக்கு என்ன வாங்கணுமோ வாங்கிட்டு அனுப்பிச்சு வச்சிருக்கேங்கிறதோடு உன் வேலை முடிஞ்சுது. இதை விளம்பரமாக போடுறாங்க. சாலைகள் போட்டதை போடுறாங்க. சாலைகள் யார் பணத்தில் போட்டாங்கிறத சொல்லணுமா வேண்டாமா? குடமுழுக்கு யாருடைய பணத்தில் போட்டாங்க? ஒன்றும் வேண்டாங்க, நம்மளெல்லாம் விட்டுருங்க. நாமெல்லாம் கொடுத்தோம்னா என்ன கொடுத்துருக்க போகிறோம்? 100 ரூபா 200 ரூபா ஒரு கோயிலுக்கு கொடுத்துருக்க போகிறோம். அவர் நாடார் தெள்ள தெளிவாக திருவாரூரில் அந்த கோவிலுக்கு இத்தனை கோடி கொடுக்குறாரு. இவங்க ஒரு 4 கோடியோ 3 கோடியோ இங்கேயும் அங்கேயும் தேத்திட்டு அந்த திருவிழாவை இவங்க நடத்தினதா சொல்லி கனிமொழி போய் அங்கே உட்காடுறாங்க, கோவில் விழாவில் உட்காடுறாங்க. புரிய மாட்டேங்குது. எவன் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வேணாலும் நீங்கள் போகலாம், நீங்கள் தான் முதலமைச்சர், நீங்கள் தான் நிதி அமைச்சர், டேஷ் டேஷ் அமைச்சர், எல்லாரும் ஓகே தேங்க்யூ. ஆனால் அந்த கல்யாணமே நீங்கள் தான் நடத்தி வச்சிங்கன்னா என்ன அர்த்தம்? இப்போ சில விளம்பரம்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க இல்லையா? சசிகலா நடராஜன் திருமணத்தை கருணாநிதி அவர்கள் நடத்தி வைத்தார். என்ன புரோகிதராக இருந்தாரா இல்லை ரெஜிஸ்டாராக இருந்தாரா? அவர் போனார், கூப்பிட்டாங்க, வாழ்த்து தெரிவிச்சுட்டு வெளில வந்தார். இவ்வளவு தானே நான் சொல்ல புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எவ்வளோ நாளைக்கு உங்களால் பண்ண முடியும்? செஞ்ச பாவத்துக்கு இன்னொரு 30 நாள். இன்னைக்கு 4 மணிக்கு அறிவிச்சாங்க, ஏப்ரல் 20, 15 அல்லது 25ன்னு ஒரு தேதி அறிவிச்சிட்டாங்கன்னா இதோட சனி விட்டதுன்னு நம்ம நிம்மதியாக இருக்கலாம். ஆனால் தாவேகா தன்னுடைய வாக்கை வீணடிக்க போகிறதாங்கிறது தான் கேள்வி. வீணடிக்க போகுதா அப்படின்னு கேட்டால் அந்த வாக்கால் ஏதாவது ஒரு மாற்றம் வரணும்ல. நீங்கள் உடனே நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நிறைய பேர், ஸ்டாட்டிஸ்டிஷியன்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க, 34 தொகுதியில் விஜயால் மட்டும் தோல்வி நிர்ணயிக்கப்பட்டதுன்னு. எல்லா வருடமும் அப்படி, எல்லா தேர்தலையும் அப்படி தான் இருக்கும். நீங்கள் எந்த தேர்தல் வேணாலும் எடுங்க, 234 தொகுதியில் 34லேருந்து 35 தொகுதி 5000க்கு கம்மியான வாக்கில் தான் இருக்கும். இந்த முறை 2024 மோடி தோர்த்த அந்த இதில் 80 தொகுதிக்கு மேலே, 543ல் 80 தொகுதிக்கு மேலே 1000க்கும் 3000க்கும் கம்மியாக பாராளுமன்ற தொகுதி வெற்றி நிர்ணயிக்கப்பட்டு அப்படி தான் காங்கிரஸுக்கு 99 வந்தது. ஸோ இதையெல்லாம் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. பட் தாவேகா மட்டும் கூட்டணின்னு ஒரு முடிவு எடுத்ததுன்னா கண்டிப்பாக அது ஒரு பெரிய மாறுதலை ஏற்படுத்தும். அது நாத்தாக்காவோட கூட்டணின்னு வைத்தாலும் சரி அல்லது அதிமுகவோட கூட்டணின்னு வைத்தாலும் சரி, கண்டிப்பாக பெரிய மாற்றம். தேர்தலே நடத்த வேண்டாம் அப்படிங்கிற அளவுக்கு நிம்மதியாக முடிஞ்சு போயிடும். இப்போ நீங்கள் தான் லாஸ்ட் டைம் சொன்னீங்க, ஆனால் தாவேகா வந்தால் தான் வெற்றி அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை கட்டமைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நீங்களும் அதே மாதிரி சொல்கிறீங்க. நான் திரும்பவும் சொல்கிறேன், இப்போ நான் ஒழுங்காக படிச்சுட்டேன், எக்ஸாம் எழுத போகிறேன். என் கையில் ஒரு தாயத்து கட்டுறாங்க. தாயத்து கட்டினதுனால நல்லது நடக்கும், பீடை ஒழியும், இவ்வளோதானே மேட்ரு. ஸோ தாவேகா அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ளே வந்ததுன்னா பீடை ஒழியும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன்.
இல்லைனாலும் அந்த நல்லா படித்தவன் எக்ஸாம் எழுத தான் போகிறான், அவன் வாங்குற மார்க்கை வாங்க தான் போகிறான். அதில் எந்த மாற்று கருத்தும் எனக்கு கிடையாது. இன்னும் சொல்ல போனால் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் நல்லா குளிச்சுட்டு கோவிலுக்கு போகிறவன் குங்குமத்தை வெட்டுக்கிட்டா மட்டும்தான் அவனை குளிச்சவன்னு சில பேர் ஒத்துப்பாங்க. கோவிலுக்கு வந்திருக்க குளிச்சேங்கிற குங்குமம் கூட வெட்டுக்கலையே. இந்த குங்குமம் மாதிரி தான் என்னை பொறுத்த வரைக்கும் தாவேக்கா உள்ள வருது. ஆனால் அதற்கு மதிப்பு இருக்கு. ஆனா இப்போ வரைக்கும் பேச்சுவார்த்தை நடத்தல அப்படின்னு எனக்கு புரியலைங்க. நான் பலமுறை சொல்றேன், விஜய் காலையில் எந்திரிப்பாரான்னு எனக்கு தெரியல. அவர் ஏஆர் ரஹ்மான் மாதிரி மத்தியானம் எந்திரிப்பாரான்னு தெரியாது. எந்திரிச்சு ஹலோ விஜய்னு கண்ணாடியில் காட்டினா அது என்ன சொல்லும்? ஹலோ விஜய்னு சொல்லும். எப்படி இருக்கேன்னு கேட்டால் அது என்ன சொல்லும்? எப்படி இருக்கேன்னு சொல்லும். இவருக்குள்ளேயே பேசிக்கிறாரான்னு எனக்கு தெரியல. ஆதவர்ஜுனா பேசாமல் இருந்தால் நல்லதுங்கிறது அவருக்கு புரியல, தேவையே இல்லை. எங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச உண்மைதான் ரஜினியை பற்றி. நான்லாம் 48 வருடம் ரஜினி ரசிகன். அவரை மாதிரி நேர்மையாக தெளிவாக ஒரு வாழ்க்கையை வாழ்ந்ததுங்கிறது கெட்டபின் ஞானி தான், ஸ்ட்ரைட்டாக ஞானிலாம் கிடையாது. பட் வாழ்ந்தாருங்க தெரியாது. அவரை மிரட்ட வேண்டிய அவசியமே இல்லை. அவர் ஆல்ரெடி திமுக பக்கம்தான் ஆரம்பத்திலேருந்தே இருந்திருக்காருங்கிறது எங்களுக்கெல்லாம். ஜெயலலிதா அம்மா இறந்த பிறகும் அந்த கலைஞர் இறந்த விழாவில் அவர் ஒரு முறை பேசினார். என்ன பேசினார்னா, எடப்பாடியும் ஓபிஎஸும் இங்கே வரணும், திமுகலேருந்து தானே அதிமுக தோன்றுச்சு, கலைஞர் இறந்திருக்காரு, நீங்களாம் வரணும், நீங்கள் என்ன ஜெயலலிதாவா, நீங்கள் என்ன எம்ஜிஆரான்னு கேட்டார். ஆச்சரியப்பட்டேன். தேங்காய் உடைச்சா மாதிரி ஒரு கேள்வி இப்போ கேட்டார். அது என்னன்னா, எச் ராஜா அவர்கள் ஸ்டாலினை ஏகவசனத்தில் பேசியிருக்கிறார்கள், எப்படியெல்லாமோ திட்டியிருக்கிறார்கள். ஆனால் எச் ராஜா அவர்களை முதல்வர் சென்று பார்த்தார். எவ்வளவு கருணை உள்ளம் அப்படின்னா, எனக்கு ஜீசஸ் கிரைஸ்டுக்கு அப்புறம் ஸ்ட்ரைட்டாக ஸ்டாலின் கிட்ட வந்துட்ட மாதிரி தோணுச்சு. சொல்லியிருக்கார் ரஜினி. என்ன சாவு அரசியலோ அல்லது மருத்துவமனை அரசியலோ அல்லது ஒரு சூழ்நிலை இருக்கும்போது போய் பார்க்கறதுங்கிற அரசியலோ திமுக இன்னைக்கு நேற்றுக்கு இல்லை, ஆரம்ப காலத்திலேருந்து பண்ணிக்கிட்டு இருக்குது. ஸோ இது போனதுனாலேயே அப்போ இவங்க இவ்வளோ நாளாக எச் ராஜா காலையில் எந்திரிச்சு ஸ்டாலினை திட்டினாரா? நேற்று நைட்டு நீங்கள் என்ன பேசுனீங்கிறதுக்கு பதில நேர்மையாக அவர் கொடுத்தாரு, அவர் பாணியில் கொடுத்தாரு. அப்போ நேற்று நீங்கள் திட்டினது யாரு? திமுக தானே. அதிமுகவை திட்டுச்சு, பிஜேபியை திட்டுச்சு, நான் தாவேக்காவை திட்டுச்சு இல்லையே. ஒரு திரைப்படத்தில் இவருடைய பெயரையே போட்டு அசிங்கப்படுத்துற அளவுக்கு ரஜினியுடைய படத்தில் அப்படி பண்ணியிருக்காங்க. இவரே பண்ணியிருக்காரு. காலா படத்தில் அந்த வில்லன் நரேந்திர மோடி, ஆன்டி இண்டியன்கிற வார்த்தையை பயன்படுத்திட்டு ஒரு போர்டு இருக்கும். அந்த போர்டை வச்சிருக்கிறதுல பார்த்தீங்கன்னாலே தெரியும் இவரே விமர்சிச்சிருக்காரு. அப்புறம் போய் ஸ்டாலின் போய் ஹாஸ்பிட்டலில் பார்த்தாரு. எவ்வளோ பெரிய கருணை உள்ளம்னா எனக்கு சத்தியமாக புரியல. தேவாலயத்தை சார்ந்த ஒரு சிலர் சிறைக்கு போய் அவனுக்கு பாவ மன்னிப்பு கொடுக்கறதுக்கான காரணம் என்ன எனக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரியான ஒரு அரசியல் பண்ணுற அளவுக்கு இறங்கி வந்துட்டாங்க. அவரை போய் ரஜினியை மிரட்டி பணிய வைத்தார்கள்னு சொன்னால் ரஜினி ரசிகர்கள் கோவப்படுவாங்களா மாட்டாங்களா? தேவையில்லாமல் தாவேக்காவுக்கு ஓட்டு வேட்டாகுமா ஆகாதா? இது கூடவா தெரியல அந்த லாட்டரி நண்பருக்கு? இன்னைக்கு திமுகவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் மேலே பல குற்றச்சாட்டுகள் எழும்பிட்டுருக்கு. எல்லாருக்குமே பரிச்சயமான ஒரு நபர் சீமான் கிட்ட இருந்து அடுத்தது திமுகவுக்கு வந்த ஒரு நபர் ராஜீவ்காந்தி டெண்டர்ல இருந்து இன்னைக்கு இன்ஸ்டா வரைக்கும் பெரிய பிரபலமாக இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு ஹெட்லைன் நியூஸ் தான் இன்னைக்கு போயிட்டுருக்கு. 35 பெண்கள் கிட்ட பாலியல் வன்புணர்ச்சியை தூண்டி வர மாதிரி பேச்சுக்கள், அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக ஒரு குற்றச்சாட்டுகளும் இருக்குது ராஜீவ்காந்தி அவர்கள் மேலே. இது அடுத்தடுத்து அவர்கள் பதவியிலிருந்து நீக்கியிருக்காங்க, மாணவர் அணி பொதுச் செயலாளர்லேருந்து. இது அடுத்தடுத்து இன்னும் பல குற்றச்சாட்டுகள் எல்லா தலைவர்கள் மேலேயும் வரும் அப்படிங்கிற மாதிரியான செய்திகள்லாம் பரவிட்டு இருக்கு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? குற்றச்சாட்டு எவ்வளோ வேணாலும் வரட்டும். நான் ராஜீவ்காந்தியை சில விவாதங்களில் சந்திச்சிருக்கேன். இந்த குற்றச்சாட்டுக்கும் நான் சந்தித்த அந்த ராஜீவ்காந்திக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. 2 விதத்தில் தான் நீங்கள் நல்லவனாக இருக்க முடியும். ஒன்று, ரொம்ப நல்லவனாக இருந்தால் நீங்கள் நல்லவனாக இருக்க முடியும். செமையாக நடிச்சிங்கன்னா நீங்கள் நல்லவனாக இருக்க முடியும். ஃபண்டாஸ்டிக் ஆக்டிங் அப்படின்னா உங்களை நல்லவன்றோம். இந்த சமூகமே சிறப்பாக நடிக்க தெரிஞ்சவங்க தான் நல்லவன்னு சொல்லும். நாத்தாக்காலேருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க. கல்யாணராமன் வந்திருக்காரு, எவ்வளோ அற்புதமான ஒரு அரசியலை செய்கிறாரு. ராஜீவ்காந்தி வந்திருக்காரு. அவர் வந்ததனுடைய நோக்கம் என்ன? இப்போ புகழேந்தி திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம்தான். இந்த அரசியல் நாம் குற்றச்சாட்டை எழுப்புவதனால் வராது, குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டு தண்டிக்கப்பட்டால் வரும். ஒரு குறுநில மன்னர் போனால், செந்தில் பாலாஜி குறுநில மன்னர் இல்லை, அவர் வெறும் கேஷ் கவுண்டர் தான். எத்தனை கோடியாக இருந்தாலும் கரெக்டாக பிரித்து கொடுத்துடுவார். அந்த வேலையை அவர் ஒழுங்காக பண்ணுவார். ஒரு போஸ்ட்மேன் வேலையை ஒழுங்காக பண்ணுறாரு. ஆனால் நீங்கள் அந்த 13 குறுநில மன்னர்களில் யாராவது ஒருத்தரை தூக்கி போட்டு ஜெயிலில் கொண்டு போனீங்கன்னா, அது ஐயா நேருவாக இருக்கட்டும் அல்லது டிஆர் பாலுவாக இருக்கட்டும், டிஆர் பாலு கோர்ட்டில் போய் என்னுடைய மானம் போச்சுன்னு வழக்கு கொடுக்குறாரு. அந்த வழக்கு முடிச்சு கொடுக்க முடியல.
டிஆர் பாலுவாலேயே தன்னுடைய மானம் போனதுக்கு வழக்கு முடிச்சு கொடுக்க முடியல. அந்த அளவுக்கு நீதிமன்றம் இருக்கு. தொடர்ந்து நீங்க குற்றச்சாட்டு வச்சு என்ன பிரயோஜனம்? நிரூபிக்கப்பட்டு தண்டிக்கப்படணும் இல்லையா? ஆனால் இன்னைக்கு எல்லா பெண்களுமே வந்து அவர் எனக்கு அனுப்பிச்ச இன்ஸ்டாலாம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாவில் வந்து அவர் பேசினது, அவரோட ஐடியில் ஒரு வரி நீங்க சொன்னீங்க இல்லையா, கட்சியிலேருந்து நீக்கப்பட்டிருக்கு. அவ்வளோதாங்க, கட்சியில் அவரோட பதவியை வந்து நீக்கம். அவ்வளோதாங்க. திமுக கரெக்டாக முடிவு எடுக்கும். இந்த நீதிமன்றம் மாதிரி வாய்தாகி இதெல்லாம் சொதப்பல் பண்ணாது. உங்ககிட்ட குற்றச்சாட்டு இருக்குது, நான் உன்னை கிளப்பி விட்டுறேன். முன்னே நான் கிளப்பி விடலைன்னா நிறைய மாட்டாமல் குற்றச்சாட்டு பண்ணுறவங்களாம் மாட்டிப்பாங்க. அதனால மாட்டாம குற்றச்சாட்டு பண்றவங்களை காப்பாத்துறதுக்காவது மாட்டிய உடனே நான் வந்து வெளில இருக்கிறேன். இதே தானே பண்ணாங்க தியாகராஜன் ஐயாவுக்கு. அவர் சொன்னார் ஒரு பிரச்சனைன்னு சொன்ன உடனே நீதிமன்றத்தில் உட்கார்ந்து விசாரிச்சு, அவர் வாய்ஸ் தானே, அவர் வாய்ஸ் எப்போதுமே இப்படி இருக்குமே இப்படி இருக்கேன்னு உட்கார்ந்து விசாரிச்சுட்டு இருப்பான். அவங்க கரெக்டா டிசிஷன் எடுத்தாங்க. ISIS விட தாலிபானை விட திமுகவுடைய தண்டனை ஷார்ப்பா இருக்கும், நச்சுன்னு வரும். உடனே தூக்கிட்டாங்க. அவர் அந்த அமைச்சர்ல இருந்து இன்னொரு அமைச்சருக்கு கொண்டு வந்துட்டாங்க. இவர் அந்த மாதிரி நீக்கிட்டாங்க, மேட்டர் முடிஞ்சு. ஜெகத்ரேஷன் மேல கை வைக்க முடியல, நேரு மேல கை வைக்க முடியல. ஏன்னா அதெல்லாம் அந்த குறுநில மன்னர்கள் கேஸ். இதெல்லாம் உங்களுக்கு அப்பட்டமாக பார்க்கிற பாமரருக்கு பார்த்த உடனே புரியுற மாதிரியான ஒரு விஷயம். இது நீதிமன்றத்தில் போய் புரிய வச்சுட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க? EVK இளங்கோவன் மேல எத்தனை குற்றச்சாட்டு வந்தது காங்கிரஸ்ல? என்ன பண்ண முடிஞ்சது உங்களால்? அவர் கடைசி வரைக்கும் அவர் தப்பாக தானே பேசிக்கிட்டு இருந்தார். அவர் கடைசி வரைக்கும் எம்எல்ஏவாக, இடைத்தேர்தல் எம்எல்ஏவாக இருந்து வர்ற அளவுக்கு தானே உங்க அரசியல் இருந்தது. இதெல்லாம் ஒழிக்கணும்னு தானே பாடுபட்டு இருக்கோம். 4 மணிக்கு தேர்தல் தேதி அறிவிக்க போகிறாங்க. இதில் 5 மாநிலங்களுக்கு வந்து தேர்தல் அறிவிக்க போகிறாங்க. தமிழ்நாட்டில் வந்து நம்மளுடைய தேர்தல் தேதிக்காக தான் எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. நம்மளுடையது இல்லை, நம்மளுடைய தேர்தல் தேதி நமக்கு வேணுங்கிறதுக்காக காத்துட்டு இருக்கோம். வெஸ்ட் பெங்காலில் தான் டிலே ஆகுது. வெஸ்ட் பெங்காலில் தான் டிலே ஆகுது. இவர் ரவி போய் அங்கே என்ன பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறதுக்கான விஷயங்கள் முடிந்ததா அப்படிங்கிற கேள்வி எழுது என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா வெஸ்ட் பெங்காலில் தேர்தல் ரொம்ப டேஞ்சரஸாக இருக்க போகுது. அவங்க எவ்வளோ அழகாக சொல்கிறாங்க பாருங்க. மமதா கவர்னரை பார்த்து சொல்கிறாங்க, ஸ்டாலின் ஐயா கிட்ட விளையாடின மாதிரிலாம் எங்கிட்ட விளையாட முடியாது, எங்கள் அரசியலே வேற. இப்போ இதில் என்னன்னா, நீங்கள் வந்து இவங்க வந்து ரவியை எதிர்த்துட்டாங்க அப்படி பார்க்கக்கூடாது, ஸ்டாலினை மட்டும் தட்டுறாங்க. நமக்கு தெரிந்த மிகப்பெரிய திமுக என்கின்ற ஒரு அற்புதமான கூட்டம் அதெல்லாம் ஒண்ணுமே இல்லையாமா, அங்க நடக்கிறது பிரம்மாண்டமா அந்தமா சொல்லுது. என்கிட்டலாம் அந்த வேலையெல்லாம் வச்சுக்கூடாது. என்ன பிட் பாக்கெட் அடிச்சாரு, ஸ்டாலின் பிட் பாக்கெட் அடிச்சுட்டு மமதா பாபன் பிட் பாக்கெட் அடிக்க போனாரு. அரசியல் சாசனப்படி ஆண்டாண்டு காலமாக ஆளுநர் அப்படிங்கிறது ஆட்டுக்கு தாடின்னு சொன்ன கதையை நிரூபிச்சு தூக்கி போட்டு மிதிச்சுட்டு நான் தான் நாட்டுக்கு காவலன்னு சொல்லிட்டு ஒரு மனுஷன் கிளம்பி போயிருக்கான். போனது அவர் என்ன மாதிரியான விஷயம், பர்டிகுலராக SIR விஷயத்தில் என்ன பண்ணணுமோ அதை பண்ணியிருக்காங்கன்னு தான் நான் எதிர்பார்க்குறேன். அதனால தான் தாமதம் ஆகிட்டு இருக்கு. இப்போ ஆல்ரெடி தள்ளி போயிடுச்சு. இன்னும் நம்மக்கிட்ட இருக்கிறது மே 9ஆம் தேதியோ பதவி ஏற்கணும் அடுத்த அரசு. ஸோ எல்லா எலெக்ஷன் ரிசல்ட்டையும் ஒரே நாள் தான் நீங்கள் சொல்லணும். அதற்காக டிலே ஆகுது. ஸோ மோஸ்ட்லி இன்னைக்கு அறிவிச்சாங்க அப்படின்னு சொன்னால் அந்த அறிவிப்பு தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாட்டுக்காக அறிவித்த ஒரு விஷயங்கிற மாதிரி நீங்கள் பார்க்கக்கூடாது. இந்தியாவில் இருக்கக்கூடிய அசாம் மற்ற இடங்கள்ல இருக்கக்கூடிய தேர்தலை அடிப்படையில் அவங்க கொண்டு வர போறாங்க. இப்போ தேர்தல் தேதி அறிவித்த உடனே வந்து நம்மளுடைய ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக அடுத்தது வந்து எவ்வளவு நாட்கள் வந்து பதவியில் இருக்கும்? இல்ல தேர்தல் தேதி அறிவிச்சிட்டீங்கனாலே செயல் இன்னைக்கு அப்புறம் நலத்திட்டங்கள்லாம் கொடுக்க முடியாது. அதனால தானே அவர் திடீர்னு ஒரு கேலண்டர் பார்த்து ஐயோ கோடை மாசம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி டப்புன்னு 5000 ரூபாய் கொண்டு போய் மக்களுக்கு கொடுத்து எல்லா வேலையும் பண்ணாரு. கிட்டத்தட்ட 4000 கோடிக்கு மேல உள்ள எத்தனையோ 100க்கு அதிகமான டெண்டர்கள் எல்லாம் ஆல்ரெடி விடப்பட்டிருக்கு. ஆல்ரெடி அவசரமா வெளியிட்டாங்க. ஏன்னா கோட் ஆஃப் கான்டக்ட் கொடுத்துட்டீங்கன்னா நீங்க செயல்பட முடியாது. அதற்கப்புறம் தோத்து போயிட்டீங்கன்னா நீங்க காப்பந்த அரசு கூட வேலை கிடையாது. எலெக்ஷன் வந்து தேர்தல் ஆணையத்தினுடைய கட்டுப்பாட்டில் தான் நடக்கும். ஸோ இவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம பீடை இன்னொரு 30 நாளில் முடிய போகுது, அவ்வளவுதான். சரி, இன்னைக்கு எவ்வளவோ வழக்குகள் வந்து போயிட்டு இருக்கு. இதுல வந்து இந்த பெண்களுக்கான பாலியல் குற்ற வழக்குகள் வந்து அதிகமாக போயிட்டு இருக்கு. ஆனா பெண்களை வந்து ரொம்ப கேவலமாக பார்க்கக்கூடிய ஒரு நபருக்கு இன்னைக்கு ஞானபீடம் விருது கொடுத்துருக்காங்கன்னா மக்கள் கழுவி ஊத்திட்டு இருக்காங்க. உங்களுக்கு கண்டிப்பா நான் யாரை சொல்றேன்னு தெரியும். வைரமுத்து அவர்களுக்கு தான் ஞானபீடம் விருது. இந்த விருது அவருக்கு கொடுப்பது வந்து பொருத்தமானதா? ஞானபீட விருதுங்கிறது வந்து அவரே சொல்லியிருக்காரு, பாரதிதாசனுக்கு கொடுத்துருக்கணும், அவர் இறந்து போயிட்டாரு, அவருக்கு அப்புறம் எனக்கு தான் கொடுத்துருக்காங்க. இவர் எங்கே போய் தன்னை கம்பேர் பண்ணிக்கிறார்? உதாரணம் சொல்லணும்னா, இப்போ வெங்காயம் தங்க விலை விற்கிது அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தம்? நேற்றுக்கு 30 ரூபா விற்றுது, இன்றைக்கி 50 ரூபா விற்றுதுன்னு அர்த்தமே ஒழிய கேரட் போட்டு விற்றதாக அர்த்தம் இல்லை. உமானம் சொல்கிறதா இருந்தாலும் ஒழுங்காக சொல்லணும்.
பாரதிதாசனுக்கு கிடைத்திருக்க வேண்டும், அவர் இறந்து விட்டார், அப்போ இவர் சாகாமல் இருக்கிறது தான் பெரிய விஷயம், எனக்கு இதை கொடுத்திருக்கிறார்கள். ஞானபீட விருதுங்கிறது எவ்வளோ பெரிய விருது, எத்தனை பெரிய அளவில் அதுக்கு வந்து மரியாதை இருக்குது. இவருடைய எழுத்துக்களை நான் படித்திருக்கிறேன். நீங்கள் சொல்லும்பொழுது அந்த மீட்டு விஷயத்தை கொண்டு வரீங்க. மீட்டுக்கும் ஞானபீட விருதுக்கும் இல்லை, இது ஞானபீடை தான் இது இந்த விஷயம். ஆனால் அது வேற, அவருடைய எழுத்துக்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதெல்லாம் ஏன் நடக்குது, எப்படி நடக்குதுன்னே புரியல. கண்டிப்பா எத்தனையோ இப்போ ஜெயமோகனுடைய கருத்துக்கள் நீங்கள் உடன்படுறீங்களோ உடன்படலையோ, அவருடைய எழுத்துக்கள் அவருடைய வே ஆஃப் கன்வேயிங் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கும். நிச்சயமா அது எல்லாம் இருக்கும்போது இவரை தூக்கி கொண்டு வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொன்னால், இப்போ கேரளாவில் இப்படி தான் ஒரு விருது கொடுக்கும்போது அங்கெல்லாம் செமையாக அப்போஸ் பண்ணுவாங்க. காங்கிரஸுக்கும் கம்யூனிஸ்டுக்கும் ஓட்டு போடுவானுங்களே ஒழிய அப்போசிஷன் மட்டும் கரெக்டாக வரும். அந்த விருது கிடைக்காம பண்ணாங்க. ஆனால் இது இப்படி அறிவிக்கப்பட்டிருக்கு. என்ன இருந்தாலும் அவருடைய ஆரம்பகால எழுத்துக்களை அதை படித்து ரசித்தவன் ஒருத்தன், ஒரு தமிழனுக்கு கிடைத்தது அப்படிங்கிற அடிப்படையில் நீங்கள் சொல்லுவீங்க அப்படின்னு சொன்னால் சந்தோஷம்னு சொல்லுவேன். ஆனால் வரலாற்றில் இது தவறான ஒரு திசையாகத்தான் இருக்க போகிறது.